بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. நரகத்தில் சேர்க்கும் 100 பெரும்பாவங்களில் 24 அல்லாஹ்வின் மீது பொய் சொல்லுவது, இட்டுக்கட்டுவது, கற்பனைகளை எல்லாம் மார்க்கத்தின் பெயரால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பெயரால் சொல்லுவது, அல்லாஹ்வுடைய பண்புகள், வல்லமைகள், இப்படி அல்லாஹ் ஹலாலாக்கியது, ஹராமாக்கியது, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் நாடாத ஒன்றை மார்க்கம் என்கிற பெயரிலோ அல்லது ஒரு மனிதனுடைய கற்பனையில் ஏதேனும் ஒன்றோ பொய் சொல்வது மிகப்பெரிய பாவங்களில் உள்ளது. இந்த பாவம் ஒரு மனிதனை குஃப்ருக்கு கொண்டு போய்விடும், ஷிர்க்குக்கு கொண்டு போய்விடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு ஜஹன்னம், நரக நெருப்பை பற்றி அச்சுறுத்தி, மறுமை நாளிலே இப்படிப்பட்டவர்கள் முகம் கருத்து போய் அவர்களுடைய தண்டனையின் அடையாளங்களோடு மறுமையில் வருவார்கள் என்று சொல்லுகிறார். சூரா ஜுமர் 39வது சூராவுடைய 60வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வயௌமல் கியாமத்தி தரல்லதீன கதபு அலல்லாஹி உஜூஹஹும் மஸ்வத்தா. நபியே, மறுமை நாளில் நீங்கள் பார்த்தால் அல்லாஹ்வின் மீது பொய் சொன்னவர்கள் எல்லாம் அவருடைய முகங்கள் கருத்து போய் வருவார்கள். அலைஸ ஃபீ ஜஹன்னம மஸ்வல் லில் முத்தகப்பிரீன். அல்லாஹ் கேட்கிறான், நபியே, கர்வம் கொண்ட இவர்களுடைய தங்குமிடம், இவர்கள் போய் சேரக்கூடிய இடம் நரகம் தானே என்று கேட்கிறான். ஏன்னா அல்லாஹ்வுடைய கோபம் அவனை பற்றி பொய் சொல்லும் போது கடுமையாக நாளை மறுமையிலே வெளிப்படும். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். அவனை திட்டுபவர்கள், ஏசுபவர்கள், அவன் மீது பொய் சொல்ல எல்லோர் மீதும் இங்கே அல்லாஹ் கருணை காட்டுவான். ஆகவே அவனுடைய அருள், கருணை எல்லை இல்லாதது. ஆனா மறுமையிலே அவன் அர் ரஹீமாக மட்டும் இருப்பான். அதாவது தன்னை ஈமான் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் கருணை காட்டுவான். ஈமான் கொள்ளாதவர்களுக்கு இங்கேதான் அல்லாஹ் அவர்களுக்கு கருணை காட்டுவான். மறுமை நாளில் இப்படி இங்கே பொய் சொன்னவர்கள் மார்க்கத்தின் பெயரால் மன இச்சையான, தன்னுடைய கற்பனையான தத்துவங்களை எல்லாம் மார்க்கத்திற்குள்ளே புகுத்தி தங்களுடைய பிதத்தான சிந்தனைகளை, அனாச்சாரமான சிந்தனைகளை எல்லாம் அல்லாஹ்வின் மீதே, நபியின் மீதே பொய் சொன்னவர்கள் கடுமையான தண்டனைக்கு ஆளாகுவார்கள். அது அவருடைய முகத்திலேயே வெளிப்படும். என்றால் இங்கே மக்களுக்கு மத்தியில் அவர்கள் தம்முடைய முகத்தை எப்படி காட்டினார்கள்? அல்லாஹ்வை பற்றி உண்மை சொல்லுவதை போல காட்டினார்கள். மறுமையில் அல்லாஹ்வுடைய முகத்தை கருத்து போனவர்களாக காட்டி இவர்கள் எல்லாம் அல்லாஹ் மீது பொய் சொன்னவர்கள் என்று அடையாளம் காட்டுவான். ஜஹன்னம் என்ற நரகம் அல்லவா அவர்களை தங்குமிடம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த பொய்யர்கள், அவர்களுக்கு சத்தியம் சொல்லப்படும் போது அவர்கள் சொல்லுவது பொய், அதற்கு ஆதாரம் இல்லை என்று சொல்லும் போது அவருடைய ஆணவத்தின் காரணமாக அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஹக்கை நிராகரிப்பார்கள், சத்தியத்தை மறுப்பார்கள். அவருடைய மன இச்சையான, அவருடைய தான் தோன்றித்தனமான மனசுல தோன்றுவது எல்லாம் மார்க்கமாக அல்லாஹ் மீது சொல்லுவார்கள். ஆகவேதான் இந்த குணம் மார்க்கத்தை கூறு போட்டு மக்களை பிரிவினையில் தள்ளி, ஒரே மார்க்கம், ஒரே இறைவன், ஒரே வேதம், ஒரே நபி என்கிற ஒரு உம்மத்தாக இருக்கக்கூடிய மார்க்கத்தை, ஒரு சமுதாயத்தை பிளவுபடுத்தக்கூடிய மிகப்பெரிய பாவம். ஏனென்றால் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறவர்கள் பொய்யை நம்பும் போது என்ன ஆவார்கள்? ஒரு பொய்யனுக்கு அவனுடைய பொய்க்கேற்ற மாதிரி ஒரு கூட்டம் உருவாகும். இன்னொரு பொய்யன் வருவான், அவன் இவனை விட வேறு ஒரு கோணத்தில் பொய்யை சொல்லுவான். அவன் பக்கம் ஈர்க்கப்பட்டால் அவனும் அல்லாஹ்வை பற்றி பேசுகிறான் என்று அவனுக்கு ஒரு கூட்டம் உருவாகும். இப்படி ஒவ்வொரு கூட்டம் உருவாகும் போது மார்க்கத்தை கூறு போட்டு பல விதத்தில் குஃப்ரிலே கொண்டு மக்களை தள்ளுவதற்கு எல்லா விதமான வழியும் ஆரம்பித்து வைப்பது எது? அல்லாஹ்வின் மீது தைரியமாக ஒருவன் பொய் சொல்வது. பல நேரத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு நம்முடைய உம்மத் பல கூட்டங்களாக பிரிந்ததற்கு காரணம் அல்லாஹ்வுடைய தன்மைகள் விஷயத்தில் பொய்யை சொல்ல ஆரம்பித்தது. அதாவது தங்களுடைய கற்பனையை, தங்களுடைய மண்டைக்கு உதிக்கிறவை எல்லாம் மார்க்கமாக பேச ஆரம்பித்தவர்கள் தான் தனித்தனி கூட்டங்களாக உருவானார்கள். அல்லாஹ்வுடைய பண்புகளை, சிஃபாத்துகளை மறுப்பது,
அல்லாஹ்வுடைய பெயர்களை மறுப்பது, இப்படி ஒன்றுகளை ரொம்ப இலகுவா ரொம்ப சாதாரணமான ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். கிறிஸ்தவ மக்கள் அல்லாஹ் என்பது ஒரு மகத்தான மிகப்பெரிய அடாத ஒரு அபாண்டமான ஒரு பணியை சொன்னார்கள். என்ன? அல்லாஹ்வுக்கு மகன் உண்டு என்று சொன்னார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை அல்லாஹ்வுடைய மகன் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இந்த ஒரு பொய் அல்லாஹ் மீது இட்டு கட்டியதின் காரணமாக அவர்கள் வழிகேடர்களாக அல்ல, மிகப்பெரிய வழிகேடர்களாக மாறி அவர்கள் தனியாக முர்த்ததுகளாக காபீர்களாக ஆகிவிட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை ஈமான் கொண்டு பின்பற்றி வந்தவர்கள் அல்லாஹ் மீது பொய் சொன்ன பிறகு குஃப்ருக்கு போனார்கள், தனி மதமாக ஆகிவிட்டார்கள். அப்போ இது ஒரு உதாரணம். அல்லாஹ் மீது பொய் சொல்வது எவ்வளவு பெரிய நாசத்தை ஏற்படுத்தும் என்றால் ஒரு மனிதன் காபிராகுவதற்கு காரணமாகும். ஆக இந்த விஷயத்தில் ஒருவர் மிக கவனமாக இருக்க வேண்டும், பயப்பட வேண்டும். தான் ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கம் சம்பந்தமான, அல்லாஹ்வுடைய தன்மைகள் அது சம்பந்தமான, அது மறைவானவை சம்பந்தமாக பேசும்போது ரொம்ப பயப்படணும். இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமா மார்க்கம் மறைவான விஷயங்கள் சம்பந்தமா, கைபான விஷயங்கள் என்ன, அல்லாஹ்வை பற்றி நம்பிக்கை, அவனுடைய பண்புகளை பற்றி, அவனுடைய ஆற்றலை பற்றி, இன்னும் அல்லாஹ் படைத்திருக்கிறது மறைவானவை, உதாரணம் ஜின்களை பற்றி, ஷைத்தான்களை பற்றி, என் தஜ்ஜால் இப்போது வரைக்கும் நமக்கு மறைவானவன். அவனை பற்றி ஆதாரங்கள் என்ன வந்திருக்கிறதோ அந்த ஆதாரத்துடைய எல்லைக்குள்ளே நிற்க வேண்டும். ஒருவன் அல்லாஹ்வுக்கு அஞ்சாதவன் என்ன செய்வான்? அவனுக்கு சரி என்று பட்டதையெல்லாம் அவனுடைய அறிவுக்கு, அவனுடைய லாஜிக், தர்க்கம், அந்த தர்க்கத்துக்கு எதெல்லாம் ஒத்துழைச்சு வந்ததோ அதுல எல்லாத்திலும் இந்த மறைவான விஷயங்கள்ல வாய் திறந்தான் என்றால் அதுதான் அவன் அடுத்த கட்டமாக ரசூலுல்லாஹ்வின் மீதே பொய் சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாவத்தை செய்வான். நபியின் மீது பொய் சொல்லுகிற பாவம். ஏன் தெரியுமா? உதாரணத்துக்கு இந்த தஜ்ஜாலுடைய விவகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு பல பிரச்சாரகர்கள், மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடிய தாயிகள், மறைவான விஷயங்கள்ல அவங்களுடைய எல்லை, அவங்களுக்கு மார்க்க ஆதாரத்துடைய எல்லையை தாண்டி அந்த ஆதாரத்தில், அதுவும் அந்த ஆதாரம் எல்லாம் மறைவானவை சம்பந்தமா, அந்த மறைவானை சம்பந்தமா அல்லாஹ் மிக அறிந்தவர். இப்படி ஹதீஸ் வந்திருக்கு, இப்படி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இதோடைய யதார்த்த நிலை, உண்மை நிலை என்ன என்பதை அல்லாஹ் தான் அறிவான். அந்த எல்லைக்குள்ள நாம் நின்று கொள்றோம், அல்லாஹ் தான் மிக அறிந்தவன் சொன்னா தப்பித்தார்கள். எப்போது அதுக்கு இந்த உலகத்துடைய நடைமுறைகள், யதார்த்தங்கள் அல்லது அறிவியல் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய கொசுறு தகவல்கள், இது எல்லாத்தையும் கொண்டு வந்து நுழைச்சு ஒரு குழப்பி அதை ஒரு வடிவத்தை கொடுத்து அதுல ஒரு சிந்தனையை வடிவிச்சு அந்த சிந்தனையை நடைமுறையை நம்முடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு காட்டி இது எல்லாமே இப்படி நம்பணும், இதுவும் அதுதான், அதுவும் இதுதான் என்று வர்ணனை செய்து வியாக்கியானம் செய்து ஒரு பிரமிப்பான ஒரு சித்திரத்தை உருவாக்கி பாருவாங்க. இது ஒரு மிகப்பெரிய அநியாயம். அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்கள் பயந்து நடுங்கக்கூடிய இடம் இதுவாதான் இருக்கணும். ஏன்னு கேட்டா, கண்ணால பார்க்கல, நேரடியா அந்த சம்பந்தப்பட்ட மறைவான விஷயத்துல காதால நேரடியா கேட்கல, தொட்டு உணரல, உண்மையா இல்லையா, நுகர்ந்து பார்க்கல. அப்ப புலன்கள் மூலமாக எதிலும் உணர முடியாத ஒன்றை ஆதாரங்களில் வரக்கூடிய சித்திரம், அதுல வரக்கூடிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய செய்தி, அந்த செய்தியுடைய யதார்த்தத்தை நம்மால சுத்தமா அது அதுல பல நமக்கு கேள்விகள் வரும். அந்த கேள்விகளுக்கு நம்மால் பதிலே சொல்ல முடியாது. உண்மையா இல்லையா? பதிலே சொல்ல முடியாது. அந்த பதிலை உருவாக்குவதற்கு சில லாஜிக், ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்றது, ஒன்னோட ஒண்ணு பொறுக்கிறது, இப்படி 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 ஒரு ஷேப், ஒரு இமேஜ், ஒரு சித்திரம், அது கொடுத்து இப்படி நம்பணும் அப்படி பேசுறது இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய வரம்பு மீறல். உதாரணத்துக்கு இது தஜ்ஜாலுடைய விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலுடைய விஷயத்தை சொல்லும் பொழுது எல்லா நபிமார்களும் அவனை பற்றி எச்சரிக்கை செய்தார்கள் அப்படின்னாங்க. அவருடைய அடையாளங்களை சொன்னாங்க, அவன் செய்யக்கூடிய அற்புதங்களை சொன்னாங்க. அவன் வானத்தை நோக்கி மழை பொழிய சொன்னா மழை பொழியும், பூமியை நோக்கி விளைய சொன்னா விளையும், ஒரு மனிதனை வெட்டி போட்டு நடுவில் நடந்து வருவான்
எழுந்து வா என்று சொன்னா உயிர் பெற்றவன் வருவான். இப்படி பல விஷயங்களை சொன்னாங்க. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பயணத்துல, கடல் பயணத்துல ஒரு தீவிலே ஒதுங்கிய பிறகு அந்த தீவுக்கு இறங்கி போய் உள்ளே போகிறாங்க. அவர்களும் அவரோடு இருந்தவர்களும். அப்போ ஒருவனை கட்டி போடப்பட்டது, சங்கிலியால் விளங்கிடப்பட்ட நிலையில் ஒரு இடத்தில் இருக்கிறத போய் பார்க்கிறாங்க, பேசுறாங்க. நீ யார் என்று கேட்கிறாங்க. அவன் பல கேள்விகள் கேட்கிறான். பிறகு எல்லா விவகாரம் நடக்கு. அவன் தான் தஜ்ஜால் என்று அவனும் தன்னை அறிவுபடுத்திக் கொள்கிறான். இவ்வளவு விஷயம் நடந்துருது. நடந்து முடிஞ்ச இந்த சம்பவத்தை தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்விட வந்து இத சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? சஹாபாக்களை கூப்பிட்டு மஸ்ஜித் நபவியில, எல்லாரும் வாங்க, இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க எல்லாம் கேட்கணும். தமீமுத்தாரியை பேச வைக்கிறது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் இவ்வளவு நாளா உங்களுக்கு சொல்லி கொண்டிருந்தேன் இல்லையா, அல்லாஹ்விடமிருந்து அறிவிக்கப்பட்டதை ரசூல் சொன்னாங்க. ரசூல் தஜ்ஜால பார்க்கல. இங்க கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் மவுத் வரைக்கும் தஜ்ஜால பார்த்ததில்லை. ஆனா ரசூலோடு இருந்த தமீமுத்தாரி தஜ்ஜால பார்த்திருக்கிறாங்க. இங்க வித்தியாசத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதெல்லாம் வஹீயின் மூலமாக அல்லாஹ்விடம் அறிவிக்கப்பட்ட விஷயம். தஜ்ஜாலை பத்தி எதுவும் தெரியாம தஜ்ஜாலை நேர்ல பார்த்து இப்படி ஒருத்தரை பார்த்தேன்னு வந்து தமீமுத்தாரி சொன்ன பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ பார்த்த தஜ்ஜால் தாங்கிறது. அப்படின்னா என்ன? கண்ணால் நேராக பார்க்காத ரசூல் அல்லாஹ்விடம் அறிவிக்கப்பட்ட தஜ்ஜாலை பற்றி செய்திகள் தமீமுத்தாரி பார்த்துட்டு வந்து ரெண்டு ஒன்றுதான்ங்கிறத உறுதி செய்யறாங்க. இந்த உறுதி செய்யறதும் அல்லாஹ்விடம் இருந்து வந்திருக்கிற அறிவிப்பு தான். இது ஒரு வஹி. ஏன்னு கேட்டா, தமீமுத்தாரி தஜ்ஜால் அல்லாத ஒருத்தனை பார்த்திருந்தா ரசூல் என்ன சொல்லிருப்பாங்க? நீங்க பார்த்து தஜ்ஜால் அல்லன்னு இருப்பாங்க. அதுவும் வஹியா இருக்கும். அப்படின்னா என்ன? தஜ்ஜால் என்கிற ஒருவன் இருக்கிறான், அவன் அடைக்கப்பட்டிருக்கிறான், சங்கிலியால் பூட்டப்பட்டிருக்கிறான். மறுமை நாள் வரும்போதுதான் அல்லாஹ் அவனை வெளியே அனுப்புவான். அவன் வெளிப்பட போவது இதுதான். இப்ப விஷயத்தை பாருங்க. ஒரு நபித்தோழர் கண்ணால் நேர்ல பார்த்துட்டார். அதுக்கு முன்னாடி வரைக்கும், அதுக்கு பின்னாடி வரைக்கும் எல்லாமே மறைவானதா இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரசூல்லா மட்டும் இல்ல, எத்தனை நபிமார்கள் தஜ்ஜாலை பற்றி ரசூல்லா சொன்னாங்களோ, அதாவது தஜ்ஜாலை பற்றி நூஹும் சொன்னார், ஒவ்வொரு நபியும் சொன்னார்னு சொன்னது எல்லாமே மறைவானது. ஏன்னா அந்த நபிமார்கள் யாரும் பார்க்கல. அல்லாஹ் அக்பர். இதுல ஒரு எவ்வளவு ஆழமான ஒரு செய்தி கவனிங்க. எந்த நபியும் பார்த்ததில்லை, ரசூலுல்லாஹ்வும் பார்த்ததில்லை. ஒரே ஒரு நபித்தோழர் பார்த்திருக்கிறார். அவர் பார்த்ததை வந்து சொல்றார். இந்த ரசூல் உண்மைப்படுத்துறார், இது உண்மைதான், நீ பார்த்து தஜ்ஜாலத்தாங்கிறார். அந்த நபித்தோழருக்கு பிறகு இந்த பூமியில யாருமே பார்த்ததில்லை. அப்படின்னா என்ன? இது நாம் ஈமான் கொள்ள வேண்டிய, குர்ஆன் சொன்ன ஆதாரத்திலிருந்து நம்பிக்கை கொள்ள வேண்டிய மறைவான கைவான விஷயம். இப்படி ஒரு விஷயத்த இப்ப ரசூலும் இல்லை, தமீமுத்தாரியும் இல்லை. நாம என்ன செய்யணும்? சிம்பிளான ஒரு கேள்வி நமக்குள்ள கேட்டு பாருங்க. இப்போ இது மறைவான விஷயம், எந்த நபியும் பார்த்ததில்லை. ஒரே ஒரு நபித்தோட பார்த்தது, ஒரே ஒரு நபி, காத்தமுன் நபி, கடைசி நபி உண்மைப்படுத்துகிறார். அதன் மூலமாக ஒட்டுமொத்த அடுத்து மறுமை நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா உம்மத்துக்கும், அதாவது தஜ்ஜால் வெளிப்பட போகிற அந்த காலம் வரைக்கும், தஜ்ஜால கண்ணால நேர்ல பார்க்கிறவங்க அடுத்து இந்த பூமியில வருகிற வரைக்கும் அத்தனை பேருக்கும் இது மறைவானதுதான். நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் அவனை விட்டு பாதுகாப்பு கேட்கிறோம். உண்மையா இல்லையா? அந்த ஹதீஸை கவனிச்சீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையின் இறுதியில சலாம் சொல்வதற்கு முன்பு கற்றுக் கொடுத்த துஆவுல, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ரி வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜாலி. முதல்ல கபருடைய வேதனையை விட்டு ரசூல பாதுகாப்பு கேட்க சொல்றாங்க. இது மரணத்துக்கு பிறகுதான். அதற்கு முன்னாடி, அதற்கு அடுத்தது மஸீஹ் தஜ்ஜாலுடைய சோதனையை விட்டு பாதுகாக்க சொல்றாங்க. அப்போ கபருடைய வாழ்க்கை மறைவானதுதான். தஜ்ஜாலை பற்றிய வருகை சம்பந்தமாக வந்திருக்கிற ஹதீஸ்களை ஈமான் கொள்றது ஒரு மறைவான விஷயத்தை பற்றிய நம்பிக்கை. ஆனால் அவன் இருக்கிறான், இந்த பூமியில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறான், அவனுக்கு எவ்வளவு நீண்ட ஆயுளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இது எல்லாமே இருக்கு. ஏன்னு கேட்டா, இந்த தஜ்ஜாலுடைய படைப்புங்கிறது ஒவ்வொரு நபியும் அறிவித்ததுன்னா அவனுடைய காலம் அல்லாஹ் தான் அறிந்தவன்.
அவ்வளவு காலத்தையும் அவன் கடந்து மறுமை நாள் வரும்போது அவன் வெளிப்படுவான்ங்கிறது சாதாரண மனித புத்தி கெட்டுதா? அல்லது சாதாரணமாக நாம ஏதாவது ஒன்றை தஜ்ஜாலோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு அது இது இப்படித்தான் அப்படித்தான் சொல்லிட்டு தத்துவங்கள் பேசுறாங்க இல்லையா? இந்த தத்துவங்களுக்கும் இந்த மறைவான விஷயத்துக்கு ஏதாவது நம்ம ஒத்து முடிச்சு போட முடியுமா? ஏன்னா ஒன்று தத்துவங்களை மறைவானதோடு முடிச்சு போடுறது இருக்குது. இது வழிகேடர்களுடைய பண்பு. இதுதான் யதார்த்தம். தத்துவங்கிறது மண்டல எது நமக்கு சரிப்படுதோ அதெல்லாம் தத்துவமா மாறிடும். அல்லது நம்முடைய இயல்பு வாழ்க்கையில நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் ஒன்றோடு ஒன்று ஒரு விஷயத்தை நம்ம அனுபவத்துல பார்த்து அறிஞ்சு ஒன்றை அறிஞ்சுக்கிறது, தெரிஞ்சுக்கிறது. இது ஒரு விஷயம். வாழ்க்கையில இது ஒரு தத்துவம். ஒரு விஷயத்தை இது உண்மைதான் வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், நடைமுறையில் பார்க்கிறோம். அப்படி என்றா எதுக்கு ஆதாரங்கள் தேவை? எளிமையான புரிதல் தான். தத்துவத்தால் ஒன்று அறியறது, அல்லது ஒரு சயின்ஸால அறியறது, அல்ல நம்ம பார்க்கக்கூடிய சில விஷயங்களை தஜ்ஜாலுக்கு ஒற்றை கண். டிவி வந்த நேரத்துல ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிவி ஒரு தஜ்ஜால்னு அப்ப பேசிட்டு இருந்தவங்க இருந்தாங்க. உண்மையா இல்லையா? அப்ப பேசிட்டு இருந்தவங்க இந்த டிவிலாம். அது பாருங்க, டிவினா என்ன? ஒரே ஒரு அந்த ஸ்கிரீன் ஒண்ணுதான் இருக்குது. அப்போ வீட்டுக்குள்ள இந்த டிவி உட்கார்ந்து இருக்குன்னா தஜ்ஜால் வந்துட்டான் வீட்டுக்கு. பாருங்க, ஒவ்வொரு வீட்டுக்குள்ள வராங்க தஜ்ஜாலு. அப்போ டிவில அந்த டிவி ஓடுறதெல்லாம் தஜ்ஜால் நம்மள பேசுறான், வழி கெடுக்கிறான். ஏன்னா டிவி வழியா நிறைய தீமைகள், பாட்டு, சினிமா எல்லாம் வருது. அப்ப வழி கெடுக்குது இல்லையா? அப்ப வழி கெடுக்கிற ஒருத்தர் தஜ்ஜால் இல்லையா? அப்படி என்றால் இது டிவி ஒரு தஜ்ஜால். இப்படியே காலத்துக்கு காலம் இருக்கின்ற விஷயங்களை ஒப்பிட்டு காட்டி மறைவான விஷயங்களை அதோட கனெக்ட் பண்றது இருக்குதுல்ல, இது ஒரு மகா முட்டாள்தனங்கிறத அடுத்த காலம் உண்மையாக்கிடும். டிவி வந்த புதுசுல தஜ்ஜால்னு சொன்னாங்க, இப்ப யாரும் டிவியை தஜ்ஜால்னு சொல்ல மாட்டாங்க. உண்மைதானே? ரொம்ப யதார்த்தம். அப்ப அன்னைக்கு சொன்னவங்க எல்லாம் என்ன செய்துட்டாங்க? இன்னைக்கு பொய்யர்கள். உண்மையில அவங்க மகா முட்டாள்கள் இப்ப தெரிஞ்சிருச்சு. ஏன்னா உண்மையில அவங்க சொல்லிட்டு இருந்தது டிவியை தஜ்ஜால். அது உண்மையில தஜ்ஜால் இல்லை. டிவியை நாம தான் உடைச்சு போடுவோம். என்ன தஜ்ஜால் வெட்டி போட்டு 2 துண்டாக நடந்து காட்டுறோம். நாம டிவியை உடைச்சு நாம நடந்து காட்டலாம். இது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம். எவ்வளவு நம்ம மடையர்களா நம்ம அந்த இடத்துல மாறுறோம். ஒரு மனிதன் மறைவான விஷயங்களை தன்னுடைய கற்பனையை புகுத்துறான், தன்னுடைய லாஜிக்கை கொண்டு திணிச்சு பேசுறான் அப்படின்னா அவன் தன்னை அறிவாளியா அந்த இடத்துல காட்டிக்கலாம். அப்படிதான் மக்கள் பார்ப்பாங்க. வா, என்னங்க என்ன ஒரு விஷயம் பார்ப்பாங்க. அப்படி இதை புரியுது, எவ்வளவு கண்டுபிடிச்சு எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி இவர் சொல்றாரு, உலக அரசியல் பேசுறாரு, தஜ்ஜால் இப்படிலாம் இருக்கிறான் நம்மங்க அப்படின்னு. அப்போ தஜ்ஜால்னா பெரிய பொய்யன். அவனே ஒரு தஜ்ஜால் தான். இப்ப சொல்றவனே தஜ்ஜால் தான். எப்படி தஜ்ஜல் அப்படின்னு சொன்னாரு, பொய் சொல்றதுக்கு, ஒரு மகா பொய்யை சொல்றதுக்கு அது ஒரு பிரதிபலிப்பை காட்டுறது. ஏன்னா தஜ்ஜால் செய்யக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாம் ஒரு பிரதிபலிப்பா இருக்கும், ஒரு ரெஃப்ளெக்ஷன், ஒரு பார்க்கும்போது நம்மை முட்டாளாக்கி. ஒருவன் தன்னுடைய வாதத்திறமையால் முட்டாளாக்குவது கூட அவன் பொய்யில் அவன் ஒரு தஜ்ஜாலாக இருக்கிறது. ஒரு தன்னுடைய அறிவை பொய்யால் நிரப்பிக்கொண்டு, நாக்கை பொய்யால் நிரப்பிக்கொண்டு மக்களை முட்டாளாக்குறான்னு வைங்க. அந்த கேட்கிறவனுக்கு இந்த அடிப்படைகள், மறைவான விஷயங்களை பற்றி இவன் பேசுறதெல்லாம் வரவு மீறல் அப்படின்னு அறியல, அவனுக்கு அடிப்படை தெரியல, அவன் ஒரு அறியாமையில் இருக்கிறவனா. இவன் இந்த பொய்யன் ஒரு மகா தஜ்ஜாலா. அந்த தஜ்ஜால் ஏமாத்திற்கு முன்னாடி இவன் மக்களை ஏமாத்திடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்யான நபிமார்கள். எப்படி பொய்யான நபிமார்கள் உண்மையாளர்கள். ஆனா ஒருத்தர் தன்னை நபின்னு சொல்லிட்டு வருவாங்க பொய்யன். அவர்களை எல்லாம் தஜ்ஜால் தான் சொன்னாங்க. அவர்களை கூட தஜ்ஜால் தான் சொன்னாங்க. ஆனா அந்த தஜ்ஜால்கள், உதாரணத்துக்கு மிர்சா குலாம் அகமது காதியானி, சமீப காலத்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த காதியானி நம்பக்கூடிய நபி, பொய் நபி. ரசூலுல்லாஹ் இருக்கும்போது முஸ்லிமா வந்துட்டான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போர் புரிந்து கொலை செய்தாங்க. அவனை சஹாபாக்கள் சொல்லும் போதெல்லாம் ஹதீஸ்கள்ல அவனை தஜ்ஜால் தான் சொல்றாங்க. ஏன்? இது ரசூலுல்லாஹ் தனக்கு பிறகு பொய் சொல்லிக் கொண்டு தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டு வரக்கூடிய தஜ்ஜால்களை சொல்லியிருக்கிறாங்க. இது பொய்யின் மூலமாக தஜ்ஜால் ஆக்குது. அப்போ அந்த தஜ்ஜால் அவ வேற, இவர்கள் வேற. அப்போ இங்க நபியாக சொல்லிக் கொண்டு வருகிற தஜ்ஜாலுடைய வரலாறு ஒரு பக்கம் நம்ம வரலாறுல பார்த்துட்டு இருந்தாலும், தஜ்ஜாலின் பேராலேயே பொய் சொல்லக்கூடிய தஜ்ஜால்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
இதெல்லாம் எங்க இந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, முதல்ல மறைவான விஷயங்கள அல்லாஹ்வுடைய விஷயத்துல பொய்ய சொல்றது, நபியுடைய விஷயத்துல பொய்ய சொல்றது. 25வது மிகப்பெரிய பாவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன் சலமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, قال سمعت النبي صلى الله عليه وسلم يقول, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மை யகுல் அலைய மா லம் அகுல், நான் கூறாத ஒன்றை நான் கூறினேன் என்று எவன் சொல்லுகிறானோ, ஃபல்யத்தபவ்வ மக்அதஹு மினன் நார், அவன் நரக நெருப்பில் தன்னுடைய தங்கும் இடத்தை ஏற்படுத்திக் கொள்ளட்டும். சிம்பிளான ஒரு விஷயம். இந்த மாதிரி குழப்பம் வரும்போதெல்லாம் நம்ம ஒண்ணு பார்க்கணும். ரொம்ப எளிமையா ஒரு விதி, ஒரு ஃபார்முலா வச்சுக்கிட்டு ஒரு கட்டத்தை கட்டி நம்ம வடிகட்டிடலாம். என்னதுன்னா, இப்போ தஜ்ஜாலுடைய விஷயத்தை ஒரு உதாரணத்துக்கு பாக்குறோம். இந்த மாதிரி எத்தனையோ விவகாரங்கள் மார்க்கத்துல வழிகேடர்கள் பரப்பியவை இருக்கு. அதுல அக்கீதா பாடங்களை படிக்கும்போது தனியா ஒவ்வொரு பாடமா பிரிச்சு 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 நம்ம பேச வேண்டும். ஆனா இந்த இடத்துல இதை மட்டும் எடுத்துக்கிட்டா, இந்த தஜ்ஜாலை பத்தி இது அதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிறதெல்லாம் குழப்பி ஆதாரங்களை வளைச்சு திரிச்சு பேசுறவங்கள்ட்ட ஒண்ணு மட்டும் கேட்கலாம், நீங்க சொன்னதெல்லாம் ஆதாரங்கள்ல இந்த விளக்கம் தான் இருக்குதா? இவ்வளவு இந்த விளக்கம் இருக்குன்னா இந்த ஆதாரங்கள் மூலமாக நீங்க அறிந்தது போல ஏன் நாங்க அறிஞ்சுக்க முடியல? ஏன் நபி அறிஞ்சுக்க முடியல? ஏன் நபி தோழர்கள் அறிஞ்சுக்க முடியல? ஏன் அதுக்கு பின்னாடி வந்தவர்லாம் அறிஞ்சுக்க முடியல? அந்த காலத்துக்கு வரும்போது அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அப்படிதான் உதாரணத்துக்கு ஃபிரௌனுடைய உடம்புன்னு சொல்லிட்டு எகிப்துல இருக்கிற ஒரு மம்மியை கட்டி, இது பாருங்க இப்போ அப்படி இருக்குங்க, அப்படின்னா இதான் ஃபிரௌன், அதை நம்பணும். சுப்ஹானல்லாஹ். நாம இப்படி நம்பிக்கை கொள்றது அர்த்தம் இல்லை, இதுக்கு பேரு ஈமான் இல்லை. இதெல்லாம் பார்க்காமலே அல்லாஹ் அவனுடைய உடம்பை பாதுகாப்பான, நாம அதுதான் ஃபிரௌனுடைய உடம்புக்கு எந்த ஆதாரம் இல்லை. அது என்ன, அதுக்கு ஆதாரம் ஃபிரௌன் கண் விழிச்சு நான் தான் அது அப்படின்னு சொல்லி செத்து போனானா? இல்ல. கால அளவை கணிச்சு இந்த மாதிரி அதை விட பழமையான மம்மிகள் இன்னும் இருக்குது, அதுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட மம்மிகள் இருக்குது. ஆனா இத அளவுகளா வச்சு மறைவான விஷயங்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒன்றை நாம் நம்புவதா அல்லது அதுதான் இது என்று உறுதிப்படுத்துவதாங்கிறது அளவுகள் அது இல்லை. இதே மாதிரிதான் எத்தனையோ விஷயங்கள், இந்த தஜ்ஜால் போன்ற விஷயங்கள்ல நபி சொன்னார் ஒன்று, நபி சொன்னதாக அதுதான் நபி நாடி இருந்தாங்க அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாதவர்கள் அல்லது அறியாமையின் காரணமாக இந்த மாதிரியான வழிகேடுடைய வார்த்தைகளிலே, அதுல வசியம் செய்யக்கூடிய வார்த்தைகள்ல, அதுல இருக்கிற கவர்ச்சியில போய் விழக்கூடியவர்கள் மிகப்பெரிய பரிதாபங்கள். அல்லாஹ் அவங்களை பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை சொல்றாங்க, சஹீஹ் புகாரில இது 109வது ஹதீஸ். ஒரு தடவை அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, யார் அவங்க? ஜுபைருடைய மகன் அப்துல்லா. இந்த செய்தி கேளுங்க. ஜுபைர் யார்? அவர் சொர்க்க நட்சிக்கு சொல்லப்பட்டவர். இத புரிஞ்சுக்குங்க. தன்னுடைய தந்தை ஜுபைர்ட்ட அப்துல்லா இப்னு ஜுபைர் அவங்க கேட்கிறாங்க, என்னுடைய தந்தையே, குல்து லி ஜுபைர் இன்னி லா அஸ்மஉக துஹத்திஸு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமா யுஹத்திஸு ஃபுலானுன் வ ஃபுலானுன். என்னுடைய தந்தையே, நபியுடைய தோழர்கள்ல அவங்க இவங்க நான் பார்க்கிறவங்க நிறைய பேர் நிறைய ஹதீஸ்களை அறிவிக்கிறாங்க சொல்றாங்க, ஆனா நீங்க அந்த மாதிரி எதுவும் சொல்லாம இருக்கிறீங்களே, ரசூலுல்லாஹோடு இருந்தவர். அப்படி இருக்கும்போது நீங்க நிறைய சொல்லலாம் இல்லையா? ஏன் ஹதீஸ்கள் நிறைய நீங்க சொல்லாம இருக்கிறீங்க, ஆனா அவரு இவரெல்லாம் சொல்றாரு, நீங்க ஒண்ணும் சொல்லாம இருக்கிறீங்களே, ஏன் ஹதீஸ்கள் சொல்ல மாட்டீங்க? இப்படின்னு தன்னுடைய தந்தையிடம் அப்துல்லா கேட்கிறார். ஜுபைர் யார்? சொர்க்க நற்செய்தி சொல்லப்பட்டவர். இத கவனத்துல வச்சுக்கிட்டு இந்த பதில கேளுங்க. இப்போ ஜுபைர் சொல்றாங்க, قال اما اني لم افارقه ولكن سمعته يقول, நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு பிரிந்தே இருந்ததில்லை. எப்ப பார்த்தாலும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹோட வந்து ஒட்டிக்கிட்டாங்க, எப்பவுமே கூட இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டிருப்பாங்க. அபூபக்கர், உமர் இவங்க எல்லாம் வந்து, அதுவும் ஜுபைர் போன்றவங்க எல்லாம் ரசூலுல்லாஹோடு எப்ப பார்த்தாலும் ஜுபைரை பார்க்கலாம், அபூபக்கரை பார்க்கலாம், உமரை பார்க்கலாம். இப்படி சஹாபாக்கள் ரொம்ப சில தேர்ந்தெடுக்கப்பட்ட சஹாபாக்கள் அல்லாஹ் அவங்களை எப்படி ஆக்கிட்டாங்கன்னா, ரசூலுல்லாஹ் வீட்டை விட்டு வெளியே வந்து அவங்களோட ரசூலுல்லாஹை பார்க்கலாம், ரசூலுல்லாஹோட அவங்கள பார்க்கலாம். இப்படி
அவங்க சொல்றாங்க, ஜுபைர் சொல்றாங்க, நான் ரசூலை விட்டு பிரிந்தே இருந்ததில்லை, அதனால் சமிஅத்துஹு யகூல், நான் ரசூல் சொல்ல கேட்டிருக்கிறேன், மன் கதப அலைய ஃபல்யதபவ மக்அதஹு மினன் நார், யார் என் மீது பொய் சொல்லுகிறாரோ அவர் தன்னுடைய தங்குமிடத்தை நரக நெருப்பில் ஆக்கிக் கொள்ளட்டும் என்று சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். அதனால என்ன சொல்லல, ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ்ல சொல்லலைங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் உண்மைதானே, இவங்க கேட்டது உண்மைதானே. இப்ப இவங்க மத்த சஹாபாக்கள் பலருக்கும், தாபியீன்கள் பலருக்கும் நிறைய ஹதீஸ்கள் அறிவிக்கலாம் இல்லையா? ஆனா அவங்களுக்கு இருந்த இரையச்சம், தக்வா, எவ்வளவு பயம் இருந்திருக்குன்னா, அத உண்மையா கேட்டதை கூட இந்த ஒரு ஹதீஸ் அவங்க காதுக்கு வந்ததுனால, என்ன ரசூலுல்லாஹ் சொன்ன காதால கேட்டுட்டாங்க. என்னன்னா, யார் என் மேல பொய் சொல்றாங்களோ அவங்க நரக நெருப்புக்கு தான் அப்படின்ட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பயம்னா, நாம ஏதாவது சொல்ல உண்மையில நம்ம காதால கேட்டுதான் சொல்லுவோம், ஆனா அது உண்மை இல்லாம பொய்யா போச்சுன்னா என்ன ஆகுறது, நரகத்துக்கு போயிடுவோம். இது யாரு சொல்றா? சொர்க்க நற்செய்தி சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்கள்ல ஜுபைர் அல் அவ்வா இருக்கிறார். அந்த ஜுபைர் தன் மகனிடம் சொல்றார், மகன் கேட்கிறாரு, எல்லாரும் பல ஹதீஸ்களை சொல்றாங்க நபித்தோழர்கள்லாம், நீங்க ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறீங்களே, நீங்களும் 4 ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹோடு இருந்ததுக்கு எனக்கு சொல்ல வேண்டாமான்னு கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்றார், இந்த ஹதீஸ் அவர் சொல்ற ஹதீஸ் ரசூலுல்லாஹை பத்தி யாராவது பொய் சொன்னா அவர் நரகத்துக்கு அப்படின்னு சொல்ல எச்சரிக்கை. ஆகவேதான் நான் சொல்ற வாய்மூடியா இருக்கிற எனக்கு பயமா இருக்குது. இத நினைச்சு பார்த்தா நம்ம நிலைமையெல்லாம் என்ன, உண்மையா இல்லையா? மார்க்க விஷயத்துல, அல்லாஹ்வுடைய விஷயத்துல, நபியின் விஷயத்துல, அது மறைவான விஷயங்கள்ல நினைச்சா கற்பனைகள் அப்படி இப்படி ஒத்து பேசுறது, ஒப்பிட்டு பேசுவது, லாஜிக் வைக்கிறது, தர்க்கம் வைக்கிறது, என்னது பிலாசபி பேசுறது, சயின்ஸ் கொண்டு வந்து மார்க்கத்துக்குள்ள புகுத்துற, ஆதாரங்களுக்குள்ள புகுத்துறது, குர்ஆன் ஆயத்துக்குள்ள புகுத்துறது, ஹதீஸ்க்குள்ள புகுத்துறது, என்ன ஒரு அநியாயங்கள்! சுப்ஹானல்லாஹ். பாருங்க, சொர்க்க நற்செய்தி சொல்லப்பட்ட நபித்தோட இந்த வார்த்தையை கேட்டதுனால ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் பற்றி உண்மை சொல்ல கூட பயந்துட்டு இருந்தாங்க. அனஸ் ரலியல்லாஹு இந்த செய்தியை இமாம் புகாரி தான் பதிவு செய்றாங்க, 107வது செய்தியாக. அடுத்த செய்தி 108வது ஹதீஸாக புகாரில அனஸ் சொல்றதை இங்க கேட்கணும். அனஸ் சொல்ற, قال انس انه لا يمنعني ان يحدثكم حديثا كثيرا ان النبي صلى الله عليه وسلم قال من تعمد علي كذبا فليتبوأ مقعده من النار. அனஸ் சொல்றாங்க, என் மீது எவன் வேண்டுமென்று இட்டு கட்டுகிற பொய்யை சொன்னானோ நரகத்தில் அவன் தன்னுடைய தங்குமிடத்தை ஆக்கிக் கொள்ளட்டும் என்று சொன்னதை, ரசூல் சொன்னதை நான் கேட்டதால் தான் மக்களுக்கு சொல்றாங்க, அனஸ், நான் அதிகமான ஹதீஸ்களை உங்களுக்கு அறிவிக்காமலேயே என்னை தடுத்துக் கொள்கிறேன். அந்த பயம் இருக்குது, ஆனாலும் உண்மை உங்களுக்கு என்னவோ சொல்லணும், ஆனா எனக்கு பயமா இருக்குது, ஏதாவது ஒரு இடத்துல நான் என் மறதியில, அலட்சியத்துல, அல்லது வேண்டுமென்றே சொன்ன ஒரு குற்றம் எனக்கு வந்துருமோ அப்படிங்கிற பயத்துல நிறைய ஹதீஸ்களை நான் உங்களுக்கு சொல்லாம வாய் மூடிக்கிறேங்கிறாங்க. எவ்வளவு பேணுதல் அனசுக்கு இருந்திருக்குது, எவ்வளவு பயம் சொர்க்க நற்செய்தி சொல்லப்பட்ட ஜுபைருக்கு இருக்குது. ஆனா இவ்வளவு சஹாபாக்கள் இவ்வளவு பேணுதலாக இருந்து நமக்கு ஹதீஸ ரசூலுல்லாஹை பத்தி சொன்னதுனால தான் ஷரியத்தை, தீன இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கிறோம். தொழுதோம், இந்த தொழுகை பற்றி ஹதீஸ்கள் எப்படி தெரிஞ்சிச்சு? எல்லாம் நபித்தோழர்கள் சொல்லிதான் தெரிஞ்சு. ஆனாலும் உண்மையை மறைக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்க இந்த பயத்தோடையே தான் சொன்னாங்க. அப்ப எவ்வளவு பேணுதல் அவங்ககிட்ட இருந்திருக்கும். ஆகவேதான் ஒன்று தெரியுமா சகோதரர்களை, இந்த ஹதீஸ் இருக்குது, இப்ப நான் படிச்சு காட்டினேனே, எவன் என் மீது வேண்டுமென்றே பொய் சொன்னானோ அவன் தன்னுடைய தங்குமிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும் அப்படிங்கிற ஹதீஸ், அல்லது எவன் என்னை பற்றி பொய் சொல்லிவிட்டானோ அவற்றுடைய, இது எப்படி வேணாலும் இருக்கலாம். அதாவது விஷயம் என்னன்னா, வேண்டுமென்றே சொன்னால் மட்டும்தான் நினைச்சிடக்கூடாது. நான் வேண்டுமென்றே சொல்லி தெரியாம சொல்லிட்டேன் அல்ல, தெரியாம சொன்னாலும் வேண்டுமென்றே சொன்னாலும் நரகத்தை பற்றி தண்டனை எச்சரிக்கை இந்த ஹதீஸ்ல இருக்கு. 2 விதமா சொல்றாங்க.
தஅம்மத, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த வார்த்தையை தஅம்மதன வேண்டுமென்றே சொல்றது. ஒருத்தர் வேண்டுமென்றே சொல்ற குஃப்ரா போயிடும். தெரியாம சொன்னானா பெரும் பாவமாயிரும். ஏன்னா அவன் தெரியாம சொன்னானா பெரும் பாவம். அதுக்கும் தண்டனை உண்டு, இதுக்கும் தண்டனை உண்டு, ரெண்டுக்கும் தண்டனை உண்டு. அப்ப நீங்க கவனிக்க வேண்டியது, இவ்வளவு பேணுதலோடு சஹாபாக்கள் நமக்கு சொல்லி இருக்க அந்த ஹதீத்துகளையும் ஆயத்துகளையும் வைத்து விளையாடுறது இருக்குது பாருங்க. இன்னைக்கு மக்கள் தங்களுடைய கற்பனை துணிச்சல மார்க்க விஷயத்துல இது ஹலால் இது ஹராம் பத்வா சொல்ல, தீர்ப்பு சொல்ல, தர்க்கம் செய்ய, விவாதிக்க, அடிப்படை அறிவு உசூல்கள் எதுவும் தெரியாம மார்க்க விஷயம் துணிந்து பேசுவதற்கு பாருங்க. சுபஹானல்லாஹ், இதெல்லாம் நினைச்சு பார்த்தா நமக்கு பயம் நடுக்கு பாருங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாளைக்கு பதில் சொல்லணுமே. என்ன வார்த்தை வாயிலிருந்து வந்துச்சோ அது ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லணும்ல அல்லாட்ட போய், அல்லாஹ் நான் இப்படித்தான் என் ஃப்ரெண்ட்ட சொன்னேன், நான் இப்படித்தான் பேசினேன், நான் இப்படித்தான் பயான் பண்ணேன், இதைத்தான் நான் சொல்ல வந்தேன், இப்படி மாத்தனேன், இப்படி பேசினேன், இப்படி நாளைக்கு அல்லாட்ட சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க முடியுமா? செய்ய முடியாது. ஆக இந்த பெரும் பாவத்தை விட்டு நம்ம விலகிக் கொள்ளணும். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வோட தப்பிக்க முடியாது, ஒவ்வொன்றுக்கும் விசாரணை இருக்கிறது. ஆக அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயத்தில் மிகவும் பேணுதலாக பயத்துடன் அஹ்லு சுன்னா சுன்னாவை பற்றிய சரியான உலமாக்களுடைய ஆதாரங்களை தெளிவாக அறிந்து அந்த ஆதாரங்களுக்கு சரியான விளக்கத்தை அறிந்து அந்த விஷயத்தில் நாம் உண்மையாக உறுதி செய்த ஒன்றைத்தான் மற்றவர்களுக்கு அல்லாஹ்வும் நபியும் சொன்னார்கள் என்று ஒரு விஷயத்தை நாம் சொல்ல வேண்டும்ங்கிறதையெல்லாம் இந்த ரெண்டு மிக முக்கியமான பெரும்பாவங்களை பற்றி நாம் படிக்கும் போது தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. மறைவான விஷயங்களிலும் மார்க்க விஷயங்களிலும் நாம் நம்முடைய அறிவை கொண்டு தர்க்கங்கள் செய்வது, நம்முடைய புத்திக்கு எட்டியதையெல்லாம் அளவுகளாக வைத்து பேசுவது, இந்த எல்லா பெரும்பாவங்களை விட்டு விலகிக் கொள்வோமாக. அல்லாஹ் நம் அனைவரை மன்னிப்பானாக. அல்லாஹ் நமக்கு நேர்வழியில உறுதியை ஏற்படுத்துவானாக. நம்முடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.